ஒரு மீனவருக்காக சிவபெருமான் பார்வதி தேவியோட காட்சி கொடுத்த கதை தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சோழர்கள் ஆட்சி காலத்துல நாகப்பட்டினம் ஒரு ஃபேமஸான துறைமுகமா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல அந்த கடலோர கிராமத்துல ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. மீன் பிடிக்கிற தொழில்ல வர வருமானத்தை வச்சுதான் அவரோட குடும்பத்தை அவர் நடத்திக்கிட்டு வராரு. அவருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் தீவிரமான சிவபக்தர். பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி சிவன் மேல. டெய்லியுமே அவர் பிடிக்கிற மீன்ல ஒரு மீனை சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு அர்ப்பணிச்சிருவாரு. இதை வழக்கமாவே அவரு செஞ்சுட்டு வராரு. இவருடைய பக்தியை பார்த்த சிவபெருமான், சரி அவ்வளவு பக்தியா உனக்கு என் மேல ஒரு டெஸ்ட் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு சோதனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நாளாக நாளாக அவருடைய வலையில மாட்டக்கூடிய அந்த மீன்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அவரோட வலையில ஒரே ஒரு மீன் தான் ஒரு நாளைக்கு மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்பவும் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா, சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை கடல்லயே சிவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு வந்துடுறாரு. இதனால அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில வாட ஆரம்பிக்குது. பசியும் பட்னியுமா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இவருடைய உடம்பு பாத்தீங்க அப்படின்னா நாளாக நாளாக தளர்ந்துட்டே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை வீட்டுல கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு நாள் அவங்க மனைவி சொல்றாங்க, நம்ம குழந்தைகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க இன்னைக்கு ஒரு தடவை போயிட்டு மீன் பிடிச்சு ஏதாச்சும் முயற்சி பண்ணி பொருளை கொண்டு வர வழி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வழக்கம் போல மீன் பிடிக்க வராரு. அன்னைக்கு பார்த்தா அவரோட வலையில ஒரு தங்க மீன் மாட்டுது. அந்த மீன் சாதாரண தங்க மீன் மட்டும் இல்ல, அது மேல நிறைய நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட அவ்வளவு ஒரு விலை உயர்ந்த மீன். அது அந்த மீனை மட்டும் அவர் எடுத்து யூஸ் பண்ணி இருந்தாரு அப்படின்னா அவரோட வம்சமே வேலைக்கே போக வேணாம், உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு மீன் அவருடைய வலையில மாட்டுது. இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அது சிவனுக்கே சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க மீனை அப்படியே கடல்ல விட்டுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க, என்னடா என்ன வேலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான், என்கிட்ட நான் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த உடம்புல உயிரே இல்லாம போனாலும் சரி, இந்த உடல் கூட என் அப்பன் சிவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆளு. இவருடைய அந்த பக்தியை பார்த்து மெச்சு போன சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல இவனை சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியோட காட்சி கொடுத்து அவருக்கு நிறைய செல்வங்களையும் கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுக்கிறாரு. இப்ப நான் சொன்ன இந்த மீனவர் வேற யாரும் இல்ல, 63 நாயன்மார்கள்ல ஒருவரான அதிபத்த நாயனார். இன்னைக்கும் நீங்க நாகப்பட்டினத்துக்கு போனீங்க அப்படின்னா ஆவணி மாசம் மீன் விடக்கூடிய திருவிழா இன்னைக்கும் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு தான் வருது. சிவனை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான், நீங்க பணக்காரரோ ஏழையோ, அழகா இருக்கீங்க அழகா இல்ல, இதெல்லாம் இல்ல, உங்களோட மனசுல அவர் மீது வைக்கக்கூடிய அந்த பக்தி தூய்மையானதா இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த உலகத்துக்கு காட்டாம அவரு விட மாட்டாரு.